இந்தியர்கள் துபாய்க்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இந்தியர்கள் துபாய்க்கு வரவே விட மாட்டாங்க. இந்தியர்களை மட்டும் தனியாக டார்கெட் பண்ணுறாங்க. இப்படிலாம் டெம்ப்ட் ஆக்குற மாதிரி மெசேஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பொதுவாக துபாய் அப்படின்னாலே ஈஸியாக போயிட்டு கை நிறைய பணம் சம்பாதிச்சு ஊரில் பெரிய பணக்காரர் ஆகிடலாம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. உண்மையாகவே சொல்ல போனாக்கா தகுதியும் திறமையும் இருக்கிற ஆள் துபாய்னு இல்லைங்க, எந்த நாட்டிலையும் நல்லா பொழைச்சிக்குவாங்க. அது மட்டும் இல்லை, வரக்கூடிய காலங்களில் திறமசாலிங்களுக்கு எல்லா இடத்துலையும் வரவேற்பு இருக்குது. சமீப காலமாக இந்தியர்களை துபாய்க்கு வர விட மாட்டேன்றாங்க, இந்தியர்களை கண்டாலே நிப்பாட்டுறாங்க, இந்தியர்களை டார்கெட் பண்ணுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சரியான ஆவணம் கொடுத்தாக்கா சரியான முறையில் நீங்கள் துபாய்க்கு வரலாம். அதாவது ஊர் சுற்றி பார்க்கவும் வரலாம், பிஸ்னஸ் விஷயமாகவும் வரலாம், வேலைக்காகவும் வரலாம். எல்லாத்துக்கும் நான் வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக்கி அமுலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இப்போ பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. துபாய் யூஏஇ மட்டும் இல்லைங்க, எல்லா நாட்டிலையும் ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரி ஆளுங்க விசா ஃப்ரீ கண்ட்ரியை தவிர மற்ற எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் அங்கத்தி விசாவில் குவாலிஃபை ஆகிறதுக்கு டிக்கெட் கொடுக்கணும், எங்கே தங்க போகிறீங்கன்னு கொடுக்கணும், அப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கான்னு கேட்பாங்க. இது எல்லா நாட்டிலையும் இருக்கிற சட்டம் தாங்க. ஈவன் நம்ம நாட்டுக்குள்ளேயே வரதா இருந்தால் கூட அந்த சட்டத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க தான். இது ஒன்றும் புதிய சட்டம் இல்லை, ஆனால் ஸ்ட்ரிக்டாக இப்போ ஃபாலோ பண்ணுறதுனால தான் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் 1 வர டிசம்பர் 31 வரைக்கும் யூஏஇயில் பொது மன்னிப்பு கூட கொடுத்துருக்காங்க. அதாவது யாரெல்லாம் ஜாப் விசா எக்ஸ்பைரி ஆகிருக்கோ, யாரெல்லாம் விசிட் விசாவில் எக்ஸ்பைரி ஆகிருக்கோ, யாரெல்லாம் ஃபேமிலி விசா எடுத்து அந்த ஃபேமிலி விசா ரினியூ பண்ண முடியாமல் லேட் பண்ணிகிட்ருக்காங்களோ, யாரெல்லாம் ஜாப் லாஸ் ஆகி இந்தியாவுக்கு திருப்பி போக முடியாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஃபினான்ஷியல் கேஸ் ஏதாச்சும் வச்சு அதனால் இந்தியாவுக்கு திருப்பி போக முடியாமல் இருக்கிறாங்களோ, புதுசாக குழந்தை பிறந்து அந்த குழந்தை 120 நாளுக்கு மேலே 120 நாள் வரைக்கும் விசா எடுக்கலைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் 120 நாளுக்கு மேலேயும் ஆகி விசா யாரால் எடுக்க முடியலையோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய விசாவை புதுப்பிச்சுக்குங்க. முடியலைன்னா ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க எங்ககிட்ட வாங்க, நாட்டுக்கு திருப்பி போகிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது இந்தியர்களுக்காக மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இது சேம் ரூல் தான். இது பொதுப்படையான ரூல்ஸு. இதை இந்தியர்களை மட்டும் யாரும் டார்கெட் பண்ணலை, அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே 31 அக்டோபர் வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில், கருணையின் அடிப்படையில் 31 டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அவங்கவுங்க விசாவை புதுப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ புதுப்பிச்சுக்குங்க, முடியாதவங்க ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்தியாவுக்குன்னு இல்லைங்க, அவங்கவுங்க சொந்த நாட்டுக்கு திருப்பி போங்க. அது இந்தியர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் இந்த சட்டம் பொருந்துங்க. டிசம்பர் 31 அப்புறம் கடுமையான ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த விசா ரூல். ஸோ செகண்டு ஃபுட் ரூல். ரெஸ்டாரண்ட்லலாம் மெனு கார்ட்ஸில் எல்லாத்துலேயும் கேலரிஸ் அடிப்படையில் இருக்கணும், ப்ளஸ் நியூட்ரிக் மார்க்கும் இருக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ரூல்ஸு, ஆர்டிஏ ரூல்ஸு, விசா ரூல்ஸு, ஃபுட் ரூல்ஸு, இது எல்லாமே கடுமையாக்க போகிறாங்க. ஏன்னா எந்த ஒரு சட்டமும் அந்தந்த நாட்டை மேம்படுத்துறதுக்காக தான் அவங்க போடுறாங்க. ஸோ இதில் எந்த ஒரு பதட்டமும் இல்லை. ஸோ யாரெல்லாம் ஊர் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சி வராங்களோ, யாரெல்லாம் ஜாபுக்கு வராங்களோ, யாரெல்லாம் பிஸ்னஸ் விஷயமா வராங்களோ எல்லாத்துக்கும் வழி இருக்குங்க. எந்த ஒரு பதட்டமும் வேணாம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அன்டில் தட், உங்கள் அமீரகன்.